பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக பகுதியாக ஒவ்வொரு காணொலியிலையும் நாம் லூக்கா எழுதின நற்செய்தியினோடு நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்கள் லூக்கா எழுதின நற்செய்தியினுள் முதல் அதிகாரம் முழுவதையும் நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் லூக்கா 2வது அதிகாரம் 1 முதல் 21 வசனத்தை நாம் தியானிக்கலாம். நான் வாசிக்கிறேன் முதல் வசனத்தை. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து மீகா 5:2 இப்படியாக இருக்கிறது. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே, யூதேயாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லப்படுகிறது. தேவன் ஏற்கனவே அதை அனாதி நாட்கள் அதை தீர்மானித்து வைத்திருந்தார். ஆதாம் எழுதும் போது அதை வெளிப்படுத்தினார். இது எல்லாம் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இயேசு பிறந்த நாட்களில், குறிப்பாக இயேசு பிறப்பு மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டின் சபையின் நாட்களில சில முக்கியமான ராயன்கள், இல்லை என்றால் சீசர் என்று சொல்லப்படுகிற ரோம அரசாட்சியாளர்கள் என்ன செஞ்சார்கள், காணப்பட்டார்கள். விசேஷமாக இயேசு பிறப்பின் நாட்களில் அகஸ்டஸ் சீசர் ஒரு அக்டேவியன் என்று சொல்லப்படுகிறவர் கிறிஸ்துவுக்கு முன்பாக 27 கிறிஸ்துவ பின்பதாக 14ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் ஆட்சி செய்தார். அவர் ஒரு காரியத்தை பிறப்பித்தார், பாக்ஸ் ரொமேனியா என்று, ரோம சமாதானம் என்பும். அதனுடைய முதல் காரியம் என்ன அப்படின்னா, ரோம அரசாட்சி இருக்கிறதான எல்லா இடங்களிலும் இருந்து ஜனங்கள் குடிமதிப்புக்காக வர வேண்டும், அவர்கள் தங்கள் பெயர்களை எழுதி கொள்ள வேண்டும். அதோடு கூட மாத்திரமல்ல, குறிப்பாளர்கள் சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருமே அதில் என்ன செஞ்சிருக்கணும்னா பங்கு பெற வேண்டும். அதனால்தான் மரியாளும் கூட யோசேப்பை கூட்டி போகிறத என்ன செய்ய முடியுதுன்னா நான் பார்க்க முடிகிறது. அப்போ ஒருவேளை அவனுடைய இடத்துல நாம் வேற யாராவது இருப்போம் என்று சொன்னால் நாம் நினைக்கலாம், ஒரு மனுஷனுடைய ஒரு வார்த்தைக்கு, கட்டளைக்கு அநேக சிறு சிறு தேசங்கள், அந்த முழு சாம்ராஜ்யமே கட்டுப்படுகிறது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் நாம் வாசித்ததை போல மீகா 5:2 அது அனாதி நாட்களாக பூர்வத்தினுடையது என்று சொல்லப்படுகிறது. தேவன் ஏற்கனவே முன்குறித்திருந்தார். அதை நிறைவேற்றுவதற்கு இந்த அகஸ்டஸ் சீசர் என்கிறதான மனிதனை, ஒரு பேஜன் எம்பரர் அவர் என்ன செய்றாருன்னா அவர் பயன்படுத்துகிறத என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. இந்த நாட்களிலும் கூட தேவன் தன் சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அநேகரை பயன்படுத்துகிறார். தன்னுடைய ஜனத்தை மாத்திரமல்ல, தனக்கு புறம்பா இருக்கிற ஜனங்களையும் ராஜாக்களையும் வேதத்தில் நிறைய இடங்களை நம்ம பார்க்கிறோம். அவர் பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். தானியேல் புஸ்தகத்துல கூட நம்ம நிறைய அதை குறித்து நாம் பார்க்கலாம். அப்போ இந்த குடிமதிப்புக்காக அநேகர் வருகிறார்கள். அந்நாட்களிலே குடிமதிப்போடு யூதர்களில் சிலரை இவர்கள் வேலைக்காக எடுத்துக்கொள்ளுகிறான். அந்த வேலைக்கு என்பது என்று சொல்லும் பொழுது இராணுவ வீரராக அல்ல, டாக்ஸ் கலெக்ட் பண்ணும்படியாக வரி வசூலிப்பவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த ஜனங்கள் அவர்களை வெறுத்தார்கள். யூதர்களாக இருந்தும் தன் ஜனத்தினிடத்துல வசூலிக்கிறார்கள் என்று அவர்களை வெறுத்தார்கள். உதாரணத்திற்கு மத்தேயு எடுத்துக்கிட்டாலும் சரி, சகேவு எடுத்துக்கிட்டாலும் சரி, இவரெல்லாம் வரி வசூலிக்கிறவர்களாக என்ன செஞ்சார்கள், காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். எப்படி இதையெல்லாம் தேவன் நியமித்து வைத்திருந்தாரோ அப்படியே உங்களுடைய ரட்சிப்பையும் அப்படித்தான் வைத்திருக்கிறார். ஏதோ நாட் அவுட் ஆஃப் ப்ளூ மூன் ரேண்டமா கர்த்தர் உங்களை ரட்சித்தார் என்று அல்ல. எல்லாவற்றுக்கும் அவர் தீர்மானித்திருக்கிறார். எல்லாம் அவருடைய அனாதி தீர்மானத்தில் அவர் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு அறியப்பட்டிருக்கிறீர்கள். நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். இவையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது நாம் யூதரும் அல்ல, அவருக்கு வேண்டியவர்களும் அல்ல, நாம் நல்லவர்களும் அல்ல. ஆனாலும் மிகுந்த கிருபையினாலே கர்த்தர் உங்களை என்னையும் அவர் அழைத்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. லூக்கா 2:2 இப்படியாய் சொல்கிறது. சீரியா நாட்டிலே சிரேனியா என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. இதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:37 கூட கமாலியல் இதை குறித்து என்ன செய்கிறார் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. சரி, இந்த இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் இவர் இருக்கிறாரு. இவரோடு கூட இன்னொரு 6 பேரும் புதிய ஏற்பாட்டில் அவர்களுடைய காலங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் சற்று பார்த்து விட்டு அடுத்த காரியத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். எப்படி ஏதோ கிறிஸ்தவ மதம் என்பது ஒரு நம்பிக்கையின் காரியம் மாத்திரமல்ல, அது உண்மையும் நிஜமும் வரலாற்றின் ஒரு பகுதியாக இருக்கிறது. இட்ஸ் a பார்ட் ஆஃப் a history, வேர்ல்டு ஹிஸ்டரி.
உலகத்தின் வரலாற்றில் ஒரு பகுதியாகவே அது காணப்படுகிறது. வேதத்தில் அதனுடைய குறிப்புகளும் இருக்கிறது. நம்ம என்ன செய்யலாம் என்பது வசனத்தோடு என்ன செய்யலாம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு முதல்ல சொன்னதை போல அகாஸ்டஸ் சீசர் என்று சொல்லுகிறதான மனிதன் கிமு 27 கிபி 14 வரைக்கும் அவன் இருந்தான். லூக்கா 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவனை குறித்து சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக டிபரேஸ் என்று சொல்லுகிறதான ஒரு சீசர் இருந்தாரு. அவரை ராயன் இருந்தால் அவரை குறித்து வேதத்துல மார்க் 12:17 இவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நேரடியாகவே எழுதப்பட்டிருக்கு. இவருடைய நாட்களில் தானே யோவான்சனுடைய ஊழியமும் இயேசு கிறிஸ்துனுடைய ஞானஸ்தானம் மற்றவருடைய ஊழிய ஆரம்பங்கள் அதெல்லாம் என்ன செய்யுதுன்னா நடைபெறுகிறத பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1 முதல் 23 வசனங்கள் இவருடைய ஊழியங்களை குறித்தும் ஞானஸ்தானத்தை குறித்தும் யோவானுடைய ஊழியத்தை குறித்தும் அங்கே என்ன செய்யப்படுதுன்னா சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். திபுரிஸ் என்கிறதான அந்த ராயனை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி கிறிஸ்துவுக்கு பின்பதாக 14 முதல் 37 வரைக்கும் பார்க்கிறோம். 3வது ஒரு சீசர் இருந்தார், இல்லை என்றால் ஒரு ராயன் இருந்தான், கேலிகுலா என்று சொல்லப்படுகிறதான அந்த மனிதன். இவனுடைய காலத்தை பார்ப்போம் என்று சொன்னால் கிபி 37 முதல் 41 வரைக்கும் அது காணப்படுகிறது. பவுல் இவனை குறித்து சற்று மறைமுகமாக சொல்லுகிறதை, இவன் தேவ ஆலயத்தில் தன்னுடைய காரியத்தை வைக்க வேண்டும் என்றும் தான் அமர்வதைப் போல சில காரியங்களை அங்கே கட்டளையாக சொல்லப்பட்டதை வரலாற்று ஆர்வலர்கள் சொல்லுகிறார்கள். அதை பவுல் மறைமுகமாக 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரம் 3-4 வசனத்தில் நீங்கள் பார்க்க என்று சொன்னால் இவனை குறித்து மறைமுகமாக என்று என்ன செய்யப்பட்டிருக்கும் சொல்லப்பட்டிருக்கும். அகிரிப்பா என்று சொல்லப்பட்டதான ராஜா இதை எதிர்த்தான். இதை நிறைவேற்றுவதற்கு முன்பதாகவே அவனை என்ன செஞ்சு விட்டார்கள், கொன்று விட்டார்கள். 4வது ஒரு ராயனை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால் கிளாடியஸ் என்று சொல்றதான ராயன். இவனுடைய காலத்தை பார்ப்போம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு பின்பதாக 41 முதல் 54 காணப்படுகிறது. இவனை குறித்து அப்போஸ்தலர் புத்தகம் 18வது அதிகாரம் 2வது வசனத்துல அக்கிலா பிரிஸ்கிலாவை அவர்கள் என்ன செய்யறாங்க, ரோமை விட்டு கடந்து வருகிறார்கள். இவனுடைய காலத்தில் தானே இந்த சம்பவங்கள் என்ன செய்கிறது நடைபெறுகிறது நாம் பார்க்கிறோம். அப்போ உலக வரலாற்று கூட விசேஷமா ரோம வரலாற்றோடு கூட தானே புதிய ஏற்பாட்டின் காரியமும் இணைந்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். Again I tell you, Christianity is not just a religion mere on faith, but it is also a way of life that has its own heritage as well as history that along with the world history, especially with the Romans. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு மன்னனை பார்க்க வேண்டும் சொன்னால் நீரோ மன்னன். நம்ம இணையருக்கு தெரிந்தவர் தான். அவன் மிகுந்த கொடுங்கோலனாய் காணப்பட்டான். கிபி 54 முதல் 62 வரைக்கும் அவனுடைய காலமாக காணப்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 25வது அதிகாரம் 10வது வசனம் 28-19 இவனை குறித்து அங்கே என்ன செய்யப்படுகிறதுனா பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இவன் நீரோ மன்னனை குறித்து நமக்கு தெரியும். ரோம தன்னுடைய நாட்டையே இவன் எரித்ததாக வரலாற்றாளர்கள் சிலர் சொல்லுகிறார்கள். அவனுக்கு அந்த நாட்டிலே ரொம்ப முக்கியமான இடம் அங்கே எதுவுமே இல்லை. அவனுக்கென்று ஒரு மகா பிரம்மாண்டமான ஒரு பேலஸை, ஒரு மாளிகையை அவன் கெட்ட நினைத்தான். ஆனால் இடம் இல்லை. என்ன செய்வது? அங்கே இருந்ததான மனிதர்களை எல்லாம் தஞ்சடத்தையே அவன் எரித்ததாக சிலர் சொல்லுகிறார்கள். அப்படி எரித்து விட்டு இந்த பழியெல்லாம் கிறிஸ்தவர்கள் மேல அப்படியே அவன் என்ன செய்யறானா, அதை மாற்றி விடுகிறான். அந்த ரோம் முழுவதும் எரிக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அந்நாட்களில் தானே பவுலும் சரி பேதுரும் அவனுடைய நாட்களில் தான் அவன் சிறை செய்யப்பட்டதாக வேத வல்லுநர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலனா இருந்தாலும் கூட பவுல் நான் சொல்லப்பட்டதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 25:10 28-19 அவன் இவனுடைய காரியத்திலிருந்து அந்த ராஜா அகிரிப்பா அவனை விடுதலையாக்க நினைக்கும் பொழுது கூட அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நீரோ மன்னனுக்கு அவன் என்ன செய்கிறான், கொண்டு போகிறதை பார்க்க முடிகிறது. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு மனிதன் உண்டு, வெஸ்பாசியன். இவனை குறித்து லூக்கா 21:6 அங்க என்ன செய்யப்படுதுன்னா சொல்லப்படுகிறது. இவனுடைய நாட்கள்ல தானே யூதர்கள் ரோமர்களுக்கு எதிராக என்ன செஞ்சார்கள், போராடினார்கள். இவன் நாட்களில் தான் எருசலேம் உடைய அந்த ஆலயம் தீக்கரையாக்கப்பட்டது. இதை குறித்து இயேசு கிறிஸ்து மறைமுகமாக அவர் என்ன செய்வார்னா அந்த அத்தி மரத்தை சபிக்கிறதையும் நம்ம இதோடு கூட ஒப்பிட்டு நாம் பார்க்கலாம். லூக்கா 21:6 இவையெல்லாம் குறித்து சொல்லப்படுகிறது. கடைசியாக டொமிஷியன் என்று சொல்லுகிறதான மனிதன் கிறிஸ்துவுக்கு பின்பதாக
81 முதல் 96 வரை காலம் அவன் ஆண்டு சார்ந்தான். இவனுடைய நாட்களில் மீண்டும் நீரோ மன்னனை போல இவனுடைய காரியம் காணப்பட்டது. மிகுந்த நெருக்கத்தில் இவர்கள் கிறிஸ்தவர்களை ஒடுக்கினார்கள். நீரோ காலத்துக்கு முன்பதாக அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்த கிறிஸ்தவ மதம் யூத மதத்தில் ஒரு பகுதி என்று நினைத்தார்கள். ஆனால் நீரோ காலத்துக்கு பின்பதாக இது வேற என்பதையும் மிகுந்த துன்புறுத்தலுக்குள்ளாக இவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சார்கள், காணப்பட்டார்கள். டொமிஷியன் நாட்களில் தானே யோவானை பத்மஸ் செய்வதில் என்ன செஞ்சார்கள், அனுப்பினார்கள். இவனுடைய நெருக்கத்தின் நிமித்தமாக, உபத்திரவத்தின் நிமித்தமாகத்தானே தேவன் அந்நாட்களிலே யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை நம் கைகளில் கொடுத்திருக்கிறார்கள். வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், பத்மோஸ் தீவிலிருந்து அவன் சுருள்களை அவன் என்ன செய்கிறான், யோவான் ஸ்நானகன் யோவான் என்று சொல்லுகிறதான அந்த மனிதன் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, சுருள்களை எழுதி எப்படியோ என்ன செய்கிறார், அனுப்புகிறார். அது சில வீடுகளுக்குள்ளாக பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை அறிந்ததான ரோம சேவர்கள் அவர்களை பிடித்து அதை கேட்கும் பொழுது ஒரு மறுக்கிறார்கள். அந்த வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகளை துன்புறுத்தினார்கள். அநேக சிறுவர்கள் தங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இரத்தம் சிந்திருக்கிறார்கள். இந்த சிறு குழந்தைகளுடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. எதற்கு? என்னுடைய கைகளில் இந்த சுவிசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் மாத்திரமல்ல, சுவிசேஷம் நம்மளுடைய கைகளில் கிடைப்பதற்கு அநேகர் ரத்தம் சிந்திருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் ரத்தம் சிந்திருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை நம் தமிழ் வேதத்தை நீங்கள் படிப்பீர் என்று சொன்னால், ஸ்ரீகன் பால் தன் ஜீவனை இதற்காக செலவு பண்ணியிருக்கிறார். அதை வாசிக்க வேண்டியது நம்ம மேல் உள்ள கடமை. தேவன் நம் மறைப்பொருளை அதிகமாக வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார், அதில் மறைத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறது அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இரவு பகல் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், பரலோகத்தை தேவனையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேதத்தின் மூலமாக, த்ரூ த வேர்ட் ஆஃப் காட், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, த்ரூ த ஸ்பிரிட் ஆஃப் காட். இவை இரண்டும் இருக்கும் பொழுதுதானே அவரை அறிந்து கொள்ள முடியும். அதுதானே நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வழியாகவும் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய, இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், கிறிஸ்தவ காரியம் வெறும் ஒரு சாதாரண ஒரு நம்பிக்கையின் மதம் மாத்திரம் அல்ல. இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஹெரிட்டேஜ். அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கதான் செய்கிறது. அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கிறது. அது உலகத்தோடு அது என்ன செய்கிறதுனா உலக வரலாற்றோடு ஒத்து போகிறதா இருக்கிறது. அநேகர் இந்த கிறிஸ்துவின் சபையை அவர்கள் அழிக்க பார்த்தார்கள். ஆனாலும் இன்று வரைக்கும் கர்த்தர் இரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையை இன்றும் மேன்மையாக வைத்திருக்கிறார். இதோ ஒரு காலம் வருகிறது, மிகவும் கொடிதான ஒரு பயங்கரமான காலம் வருகிறது, நம் தேசத்தில் வருகிறது. ஆனால் எப்படி அன்னைக்கு சீசரை கொண்டு எல்லா ரோடுகள் எல்லாவற்றையும் சீராக்கி வைத்தது நிமித்தம், கிரேக்க மொழியின் நிமித்தமாகவும் ரோமர்களுடைய எல்லா அந்த ரோடு போன்றதான காரியங்களை அகஸ்டஸ் சீசர் மூலமாக எல்லா காரியங்களும் செய்த நிமித்தம் கிறிஸ்தவம் வேகமாய் பரவினதை போல ஒரு காலம் வருகிறது. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரதை அப்படியே செய்வாராக. இந்திய தேசம் முழுவதும் வேகமாய் சுவிசேஷம் வேகமாய் பரவதற்கும், ஊழியங்களும் அங்கும் இங்கும் வேகமாய் பரவி பாய்வதற்கும் நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கர்த்தர் நம் தேசத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறான் என்று நினைக்கிறேன். கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு அரக்கர்களை கொண்டு, ரோம அரக்கர்களை கொண்டு, சீசஸை கொண்டு கர்த்தர் தன்னுடைய காரியத்தை செய்ததை போல வரும் நாட்களில், இந்த நாட்களிலும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 2:3-5 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும் படிக்கு எல்லாரும் தங்கள் ஊருக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கற்பவியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும் கலிலியா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். நம்ம போன அதிகாரங்களை நம்ம இதை குறித்து நம்ம ரொம்ப விரிவாக்க பார்த்தோம். நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில கூட INRI என்று எழுதப்பட்டிருக்கும் லத்தீன் மொழியில. அப்படி என்றால் ஜீசஸ் ஆஃப் நாசரேத், கிங் ஆஃப் ஜூ என்று அர்த்தம். நாசரேத் ஊராகிய இயேசு, யூதருக்கு ராஜா என்றதான காரியத்தை அங்கே என்ன செய்யப்பட்டதுன்னா பொறிக்கப்பட்டதை பார்க்கிறோம். மரியாளும் கடந்து போகிறார். காரணம், 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த குடிமதிப்பில் எழுதப்பட வேண்டும், வரி அதற்காக கொடுக்கப்பட வேண்டும் என்பதன் காரியம் இருந்தபடினாலே இவர்கள் கடந்து போகிறார்கள். யாரும் அறியாததான ஒரு நாசரேத். ஆனால் இன்று வரைக்கும் இயேசுவின் நாமத்தோடு அது வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு சாதாரண ஒரு எளிய கிராமத்திலே அவர் வளர்ந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய தாயும் தகப்பனும் ஒரு எளிதான ஒரு கிராமம், அநேகரார் விரும்பதான ஒரு கிராமம். நம்ம அதை குறித்து நம்ம என்ன செய்யணும், கடந்த நாட்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். சரி, இப்படி ஒரு ஹம்பிள் பிகினிங் தானே இயேசு ஆரம்பித்தார். உங்களுடைய ஊழியத்தை கூட, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கூட, இல்லைன்றால் உங்கள் உலக வாழ்க்கையை கூட ஒருவேளை ஒரு அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம். கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தையும் வைத்திருக்கிறார். லூக்கா 2:6-7 சொல்லுகிறது, அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில்
அவளுக்கு பிரவசம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணியிலை சுற்றி முன்னணியில் கடத்தினாள் என்று பார்க்கிறோம். ஜீசஸ் வாஸ் born in stable cave like a guest room. ஒரு சின்ன ஒரு கொகை போல அந்நாட்கள் இந்த குடிமதிப்புக்காக எல்லாரும் வேற வேற ஊர்ல இருந்து வந்தனால ஒரு சின்ன ஊராக இருந்தபடினாலே அது என்ன செய்யப்படுகிறது, நிரம்பப்படுகிறது. வேற இடமில்லை, முன்னணியில என்ன செய்கிறார்கள், கடத்துகிறார்கள். பெரும்பாலும் அவர்கள் சொந்தக்காரர்கள் இப்படிப்பட்டதான ஒரு இன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு லாட்ஜ் போன்ற இடத்துல அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்நாட்களில் தங்கினார்கள். அது அந்த அந்த பெத்லகேமும் சுற்றி இருக்கிற இடங்களும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நாட் சேஃப். இது ரொம்ப ஒரு பாதுகாப்பான இடமாக அது இல்லை. ஆனாலும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேவன் பெத்லகேம் என்பதை அவர் நியமித்து தாவீதின் ஊரில் என்று என்ன செய்யறாருன்னா அவர் பார்க்கிறோம். சரி, இந்த 2வது அதிகாரம் முதல்ல பார்த்தீங்கன்னா பெரும் ஜாம்பவான்களை வரலாற்றில் பெரிய இடத்தை பிடித்ததான மனிதர்களை எல்லாம் காண்பித்து விட்டு உலகத்தை ஆளுகிறதான தேவன் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு சாதாரண காரியத்துக்கு வருகிறார். My God is so powerful, magnificent, but yet he's so simple. When he entered the Jerusalem and everyone shouting Hosanna, Hosanna, he was riding on a donkey. Jesus says, இயேசு எருசலேமின் வீதிகளுக்குள்ளாக கடந்து வரும் பொழுது எல்லாரும் ஓசானா ஓசானா என்று பாடினார்கள். அவர் சொன்னார், சாலமோன் இன்னும் பெரியவர். சாலமோன் தன்னுடைய குதிரையும் அதனுடைய ரதங்களையும் வைப்பதற்கு சில தனியாக அதுக்கென்று ஒரு நகரத்தை வைத்தான். அப்படி ஒரு மேன்மையான காரியங்களை வைத்தோம். சாலமோன் நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாகவே இல்லை. ஆனால் சாலமோனிலும் பெரியவர் இயேசு மிக எளிமையாக வந்தார். அவருடைய வாழ்க்கையிலும் எளிமையாக இருப்பது ரொம்ப அவசியமாகவும் இருக்கிறது. சரி, ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில எளிமையாக வாழ்வது அது கேலி பொருளாகவும் தேவன் இவர்களோடு இல்லை என்கிறதான ஒரு தோற்றத்தையும் அது கொண்டு வருகிறதாகவும் இருக்கிறது. அந்நாட்களில் இயேசுக்கு இருந்ததை போல இன்னைக்கும் இருக்கிறது. இந்த நாளிலே நீங்களும் நானும் உணர்வடைவோமாக. லூக்கா 2:8 சொல்லுகிறது, அப்பொழுது அந்நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். ஆகையால் தான் கிறிஸ்துமஸ் நாட்கள் ஒரு குளிரான நாட்களாக இராதபடி ஒரு ஸ்பிரிங் போன்றதான ஒரு நாட்களாக, ஒரு மார்ச் ஏப்ரல் போன்றதாக இருந்திருக்கலாம் என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்து அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவனுடைய வெளிப்பாடு எல்லாம் உலகத்தரத்தோடு மகிமையா இராது. உலக பார்வையில அது சிம்பிளா இருக்கும். ஆனால் தேவ பிரசனம், தேவ மகிமை மேய்ப்பர்களுக்கு வெளிப்பட்டது. அவருடைய பிறப்பும் எளிமையா இருந்தது. வெளிப்படுத்த சொன்னப்பட்டதான ஆட்களும் எளிமையானவர்கள். ஆனால் அவருடைய மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா! இன்றும் அதே மகிமையின் தேவன் தானே உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். நாம் என்ன எளிமையா இருக்கலாம். எனக்குள் இருக்கிற கர்த்தர் மகிமையானவர், உங்களுக்குள் இருக்கிற தேவன் மகிமையானவர், பிரசங்கிக்கிற கர்த்தர் மகிமையானவர், உலகத்தில் இருப்பவனின் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். லூக்கா 2:10 முதல் 12 வரைக்கும் பார்க்கும் பொழுது தூதர்கள் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறியா. இந்த லூக்கா முழுவதும் நீங்க பாப்பீங்கன்னா the joy of the spirit, பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம் ஏகமாய் பரவி பாய்வதை பார்க்க லூக்கா அதை ரொம்ப அழகா எழுதுவார். லூக்கால நற்செய்தி முதல் அப்படியே நீங்கள் ட்ரெயின் ஏறி போதை போல ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நீங்க போவீங்கன்னா பரிசுத்த ஆவியான போகிற இடமெல்லாம் நதியாய் பாய்கிறது. எஸ், வேதம் சொல்லுகிறது தேவனிடத்துல ஒரு நகரம், அங்கே அது ஒரு நதி உண்டு. அது தேவனுடைய சிங்காசனத்தை சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கு. எஸ், ஸ்பிரிட் ஆஃப் காட், ஃபுல் ஆஃப் ஜாய். நெருக்கங்கள் இருக்கலாம், உபத்திரங்கள் இருக்கலாம். பவுலும் சீலா சிறந்த உதாரணம். They were all lifting and praising God. யோபு சொல்லப்படுகிறது, அவன் முதல் நாள் பாவம் செல்லை எந்த மனிதன் கர்த்தரோடும் அவருடைய ஆவியோடும் இசையமா இருக்கிறானோ அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. சந்தோஷத்தின் ஆவியானவர். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலை சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இது உங்களுக்கு அடையாளம் என்றோம். இன்னைக்கும் கர்த்தர் எனக்குள் பிறந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் உண்டு, மற்றவர்கள் காணத்தக்கதா. வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், உலகம் எங்கு போய் நீங்கள் சாட்சிகளா இருப்பீங்க. சாட்சினா ஏதோ ஒரு கழுத்துல சிலுவையோ வேற விதமான காரியம் அல்ல. செயல்பாடுகள் இவையெல்லாம் அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனுடைய அன்மை வெளிப்பட்டதாக இருப்பதாக நாம் பிறருக்கு சாட்சியாக இருப்போம். அப்போஸ்தலர் 1:8 அதைத்தான் இயேசு ஒரு காரியத்தை சொல்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதிலும் சமாரியிலும் பூமியின் கடையாந்திரங்கும்
எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று அன்று அப்போஸ்தலர்களுக்கு சொன்னார். இன்று நமக்கும் சொல்லுகிறார். நாம் இருக்கும் பகுதியில் சுற்றி இருக்கிற பகுதியில் அறிந்த தெரிந்த எல்லாருக்கும் நாம் சாட்சியா இருக்க இட்ஸ் நாட் ஈஸி, பட் yet யாவரோட கூட சமாதானமா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. லூக்கா 2:13-14 பாத்தீங்கன்னா கிரேட் கம்பெனி ஆஃப் ஹெவன்லி ஹோஸ்ட் அண்ட் ஏஞ்சல்ஸ், ஏஞ்சல் திரளாய், முதல்ல ஒரு தேவதூதன் வந்தா, அதுக்கப்புறம் திரளாய். வேதம் சொல்லுகிறது அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனோடு தோன்றி, கண்களுக்கு வேணா நமக்கு இன்னைக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா வேதம் சொல்லுகிறது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்மோடு இருக்கிற கர்த்தர் சேனைகளின் கர்த்தர். இயேசு கிறிஸ்து கூட சொல்வார், நான் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டால் சேனை இறங்கி வரும். ஆனால் நம்மோடு இருக்கிற கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் தான். அல்லது இன்று அவர் மிகவும் எளிமையாக நம்ம இடத்துல காணப்படும். ஒரு காலம் வருகிறது, இருள் ஏகமாய் மூடுகிறதான ஒரு காலம். அன்று கர்த்தர் உங்கள் நடுவில் பிரகாசிக்கிறவராய் இருப்பாராக. உன்னதத்தில் இருக்கிற தேவன் மகிமையும் பூமியிலே சமாதானம். That's one identity that God is with you. The peace within you. சமாதானம். இயேசு இங்கே தூதர்கள் சொல்கிறதான சமாதானம் சீசர் சொன்னதான சமாதானம் அல்ல, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். வேதம் சொல்லுகிறது ரோமர் 5:1, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து பெற்றுள்ளோம். இந்த சமாதானம் எல்லா புத்திக்கும். It cannot be defined by human knowledge. It is beyond that. May the Lord give such a peace. Because பைபிள் சொல்லுது, ஏசாயா 9:6 பார்க்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், சமாதானம் பிரபு எனப்படும் என்று அவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த சமாதானத்தை சீசர்களுக்கு கொடுக்கிறார். யோவான் 14:27 பார்க்கிறோம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அந்த சமாதானம் வந்தா கலக்கம் இல்லை, பயம் இல்லை. காரணம், அந்த சமாதானம் மனிதனிடத்துல காணப்படுவதில்லை, தேவனுடையதாக இருக்கிறது. அந்த கேரக்டர் ஆஃப் காடாக இருக்கு. அதை எனக்குள்ள உங்களுக்குள்ள வைக்கிறார். வாட் அ ஜாய், the peace of God in us. தாவீது அழகா அதை எழுதுகிறார். கர்த்தரின் மேல் நான் தாழ்ச்சி அடை, அவரை அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டை, the peace. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கார். யோவான் 16:33 சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டதினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்கள், தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று வேதம் சொல்லுது. அந்த சமாதானம் நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அதை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கலாம். அந்த சமாதானம் எனக்கு ஒரு ஷீல்டு மாதிரி வேலை செய்யுது. What a beautiful thing. Just imagine, the peace of God is like a shield, protects you. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த 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 ஷெப்பர்ட்ஸ், மேய்ப்பர்கள் இயேசுவை காண லூக்கா 2வது அதிகாரம் 15 முதல் 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனம் சொல்கிறது, தீவிரமாய் வந்து, 19 சொல்லுகிறது இருதயத்தில் வைத்து. அவங்க தீவிரமா வந்து இயேசுவை காண வந்தாங்க. நீங்கள் நானும் தேவ சமூகத்துக்கு போகும்பொழுது கூட வெறுப்பாயோ அசதியாயோ அல்ல, தீவிரமாய் போவோம். ஆல் எக்ஸைட்மெண்ட் அண்ட் டிசைர் அண்ட் ஹாப்பினஸ், அது ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்துக்கு போக ஆண்டவர் உதவி செய்வார். இன்னொரு முக்கியமான காரியம் மரியாதை இடத்துல நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், எல்லாவற்றையும் வைத்து இருந்தாங்க. 20ஆம் வசனம் சொல்லுங்க, 2:20, மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்டு எல்லாவற்றுக்காக தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே திரும்பி போனார்கள். இல்லையா? வாட் அ ஜாய். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, அவர்கள் உடனே போறாங்க, இயேசுவை பார்க்கிறாங்க, திரும்பி வரும்பொழுது ஒரே சந்தோஷம், தேவனை துதித்து வருகிறார்கள். தேவ சமூகத்துக்கு விட்டு வெளியே வரும்பொழுது அப்படிதான், சபைக்கு வந்துட்டு போகும்பொழுதும் தேவனுடைய அந்த துதி நம் நாவல. அதான் தாவீது சொல்லுறாரு, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை நமக்கு தருவாராக. எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தரை துதிக்கிற ஒரு பாக், ஆல்வேஸ் கனெக்டிங் வித் காட், எப்பொழுதும் அவரோடு கூட கனெக்ட் பண்ணதான ஒரு கிருபை நமக்கு கர்த்தர் தருவாராக. லூக்கா 2வது அதிகாரம் 21 பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளைக்கு விருத்த சேதனம் என்ன செய்தனா நடக்கிறது, அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இதை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 17:10, யோவான் 7:22 இது விருத்த சேதனம் குறித்து அங்கே என்ன செய்யப்படுதுன்னா சொல்லப்படும். அவர்கள் அந்த முறைமையை என்ன செஞ்சார்கள், அவர்கள் செய்து வந்தார்கள். லூக்கா 2:22
23, 24 நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அங்கே என்ன செய்கிறாங்கன்னா அவர்கள் கொண்டு போகிறார்கள். மோசையின் நியாயத்தின்படி அவர்களுடைய சுதந்திரத்தின் நாட்கள் நிறைவேறின போது பரிசுத்தமானது எனப்படும் ஒப்பு கொடுக்கப்படவும் அவர்கள் என்ன செஞ்சார்கள், அவர்கள் கடந்து போனார்கள். லேவியராமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 2 முதல் 8 வரைக்கும் இந்த காரியங்களெல்லாம் ரொம்ப விழாவரியாக என்ன செய்யப்படுதுன்னா சொல்லப்படுது. ஒரு ஆண் குழந்தையா இருக்குன்னு சொன்னா 40 நாள், அதாவது 7 + 33. பெண் குழந்தையா இருக்குன்னா 14 முதல் 14 கூடுதலாக ஒரு 66, ஒரு 80, அப்படி டபுளாக. இதெல்லாம் யூதர்களுடைய பாரம்பரியமாக தேவன் யூதர்களுக்கான கொடுத்த காரியம். அவை நம்முடைய நாட்களில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் மாம்சத்தில் யூதன் நான் இருக்கிறது அவசியம் அல்ல, உள்ளத்தில் யூதனே யூதன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் யூதனையும் ஜென்டைல்ஸையும் புற இனத்தாரையும் ஒன்றாய் நேசிக்கிற 2 பேருக்காக ஒரே கிறிஸ்து தான் மரிக்கப்பட்டார். விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சரி, இவையெல்லாம் அவர் நிறைவேற்றினார். அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றியவர் வந்தார், அவர் இதெல்லாம் செய்து முடித்தார். ஆனால் இதுல ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லேவியர் 12:8 சொல்லப்படுது, ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாக தகன பலியாம் மற்றொன்றை பாவரண பலியாம் கொண்டு வர கடவன். அதனால் ஆசாரியன் அவளுக்கு பாவ நிவார்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொன்னாள். இவரை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, blessed among women, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், highest in all women in the world. ஆனா அவங்களுக்கு தேவனுடைய ஆலயத்தை கொண்டு போய் தேவன் பிள்ளையாக குழந்தையாக இருக்கிறதான இயேசுவை அங்கே போய் அவங்க பிரசன்ட் பண்ணும் பொழுது அவங்க ஆட்டுக்குட்டியை கொண்டு போவதற்கு அவங்களுக்கு சக்தி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை உலக பொருளோடு ஒப்பிடாதீர்கள். ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் அவன் சிறந்திருக்கிறான், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னா அதனால தேவன் அவனோடு இருக்கிறான் என்ற அர்த்தம் அல்ல. இப்படிப்பட்டவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இப்படிப்பட்டவர்களோடும் கர்த்தர் இருக்கிறார். விசேஷமாக இப்படிப்பட்டவர்களோடு கர்த்தருடைய திட்டம் பெரிதாக இருக்கிறது. இப்படிப்பட்டது எளிதான மனிதர்களிடத்துல கர்த்தருடைய திட்டம் பெரிதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவன் இதெல்லாம் ஏன் சொன்னார்? நீங்கள் யாத்திராகமம் 13, 14 முதல் 16 வரைக்கும் பார்ப்பீங்கன்னா அதை அழகா சொல்றார். உன் பிள்ளைகள் கேட்பாங்க, ஏன் இந்த விருத்த சேதனம் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா, நான் எகிப்தில் அந்த வசனத்தை வாசனை முடிச்சிடலாம். யாத்திராகமம் 13, 14 முதல் 16 வரைக்கும், பிற்காலத்திலே உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினாலே அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்கள் தலையீற்றுகளை வரைக்கும் உண்டாயிருந்த முதல் பேர்கள் யாவையும் கொன்று போட்டார். ஆகையால் கற்பம் திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளின் முதற் பேரானத்தை மீட்டுக் கொள்கிறேன். கர்த்தர் எங்களை பலத்த கையினாலே எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாகவும் இருக்க கடவது என்று சொல்வாயாக என்றார். மோசையின் இடத்துல இதையெல்லாம் சொல்றார். அவங்க அதனால கடைபிடித்தாங்க. நாம் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கவர்கள் அல்ல, கிருபையின் பிரமாணத்தின்படி நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் மாம்சத்தின்படி யூதர்கள் அல்ல, உள்ளத்தின்படி யூதர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். And God bless you.